ஒரு சாதாரண முஸ்லீம் இருக்கு. முஸ்லீமில் ஜாதி ஒன்றுங்க தமிழ்நாட்டில் இல்லை. இருந்தாலும் அவர்கள் குர்ஆனில் சொல்கிறாங்க. 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் அந்த வேதத்தை இறக்கியிருக்கான். சூரத்தில் பக்கராலன்னு இருக்குது, சூரத்தில் ஆல் இம்ரானில் இருக்குது, சூரத்து யாசீனில் இருக்குது, சூரத்து ஃபலக்கில் இருக்குது, அஹதில் இருக்குது. 30 அந்த டியூட்னு எல்லாரும் படிக்கிறான். இன்றைக்கி பல்லர் சமூகத்திலிருந்து மதுரை மீனாட்சிபுரத்தில் 1981 மதம் மாறினான் பல்லர்லாம். இப்போ அவன்லாம் குரானை தலைப்படமாக படித்து வச்சுட்டு பள்ளியாசலில் போய் பேசக்கூடிய அளவுக்கு உருவாயிட்டான். அவன் பறையனா இல்லை, அவன் பல்லனா இல்லை, அவன் பாயா மாறிட்டான். அவனுக்கு குரானை எக்ஸ்பிளனேஷன் தெரியுது. நான் சொல்கிற கருத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்க்கணுங்க. அவனுக்கு குரான் தெரியுது, அதே மாதிரி அவனுக்கு பைபிள் தெரியுது. அங்கே ஜாதி வேறுபாடு இருக்குது. நாடார்கள் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சர்ச்சஸில் ஒரு பறையர் கிறிஸ்டின் ஜோசப் பிரச்சாரம் பண்ண முடியாது. பெரிய வெறி இருக்குது, இந்த மதத்தோட வெறி இருக்குது, அது வேறு உகாரம். நான் இப்போ சொல்கிறது, ஒரு மதத்தை பின்பற்றுறேன்னு சொன்னால் அவனுக்கு அந்த வேதம் தெரியணுமா தெரியக்கூடாது.